கோவை செய்தியாளர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தாமதமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் 2026-27க்கான மத்திய நிதிநிலை அறிக்கை மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. 5 மாநில சட்டமன்றங்களில் தேர்தல் வருவதால் அந்த மாநிலங்களுக்கு அதிக ஒதுக்கீடுகள் செய்யப்படும் என்றெல்லாம் எதிர்பார்த்து போய் இருந்ததெல்லாம் ஏமாற்றத்திலே போய் முடிந்திருக்கிறது. அதை அமெரிக்காவினுடைய இந்த டாக்ஸ் டெரரிசம், அந்த வரி கொடுமையிலே இருந்து மீள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வர்த்தக ஒப்பந்தம் நமக்கு அது ஈடு கொடுக்கும் என்று நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் நேற்றைக்கு தெரிவித்தார். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வர்த்தக ஒப்பந்தம் 23 நாடுகளினுடைய ஒப்புதலை பெற்று 2027 ஏப்ரலுக்கு பின்னர் தான் நடைமுறைக்கு வரும். இந்த ஓராண்டு காலத்திற்கு அப்படியானால் எந்த விதத்திலே மத்திய அரசு சமாளிக்கப் போகிறது என்பதற்கு எந்த விதமான தீர்வும் சொல்லப்படவில்லை. அது மட்டுமல்ல, கச்சா எண்ணெய் விலை $50 இருக்கிற இந்த நிலையில் கூட பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படவில்லை. கோவை, கரூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இந்த பகுதிகளினுடைய நூற்பாலைகளுக்கோ அல்லது அந்த தொழிலுக்கோ ஊக்கமளிக்கின்ற வகையில் எந்த விதமான திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, 11.7 லட்சம் கடன் நாங்கள் வாங்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிற நிலையில் 7% வளர்ச்சியை நாங்கள் நெருங்கி விடுவோம் என்று சொல்வது ஏற்கத்தக்கதாக இல்லை. புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு அவர்கள் சுங்க வரியை குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் மொத்தத்தில் மெட்ரோ திட்டங்கள், கோவை, மதுரை, இந்த மெட்ரோ திட்டங்களுக்கு அறிவிப்பும் இல்லை. ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுக்கு நிதியும் சரியாக ஒதுக்கப்படாமல் தமிழகம்